ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்தாச்சு. நான் எப்போவுமே என் பையனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். 4 உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் நல்ல விசில் அடங்குனதுமே உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் தண்ணியிலே விட்டால் பிசையும் போது பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், காரத்துக்கு பெப்பர் தூள், பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி, பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னா மிளகாய் தூள், கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா எடுத்து நடுவில் சீஸ் வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச உருண்டையை கார்ன்ஃப்ளவரை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் ரெடி ஆயிரும். நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். சீஸை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி குக் பண்ணதால் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், கொஞ்சம் கூலிங்காக வச்சுருந்தா குக் பண்ணும்போது வெளியில் வராமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீட்டுக்கே மெல்ட் ஆகிருக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள்.